அப்போ இந்த எதிர்ப்புகள் நமக்கு எங்கேருந்தெல்லாம் கூட வரலாம். அப்போ நம்ம தனியாக செஞ்சுறது நமக்கு லாபத்தை தருமா, சேர்ந்து செஞ்சால் லாபத்தை தருமா, இல்லை சேர்ந்து செய்கிறதுலையுமே ஒரு பிரச்சனைகள் காத்திருக்கா அப்படிங்கிற எச்சரிக்கையே உங்கள் ஜாதகம் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடும். அதனால் கட்டாயம் அவங்க ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்க நம்ம சொன்னாலாம் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏம்மா எனக்கு நல்ல வாய்ப்பு வருது. ஏன்னா அவங்கள பொறுத்தளவில் டீ கடை வச்சுருக்கிறதுக்கு ஒரு பேக்கரி ஆரம்பிக்கிறதுங்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் ஒரு பேக்கரிக்கு ஓனருங்கிறது எப்படி, நான் டீ கடை வச்சுருக்கேன்னு சொல்கிறது எப்படி? அப்படிப்பட்ட வாய்ப்பை என்னமோ நம்ம கெடுக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க நிறைய பேர். அப்படின்னு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை நம்ம சொல்லணும். அப்படியா, சூப்பராக இருக்குங்க, ஓஹோன்னு வருவீங்கன்னு நம்ம சொல்லணுங்கிறது தான் அவங்க எதிர்பார்ப்பாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, சில ஜாதகங்களில் மட்டும்தான் நம்மளால் அப்படி சொல்ல முடியுது. பல ஜாதகங்கள் அவங்க ஜாதகத்தினுடைய தன்மையை பொறுத்து கஷ்டங்கள் இப்படியும் வரலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை சொன்னுச்சுன்னா அதை நம்ம வேண்டாம் பண்ணாதீங்க. அதுக்கு நம்ம அதிகமாகவே நம்ம சொல்லியிருக்கோம். சில லக்னங்கள் போகும்போது தயவு செஞ்சு அப்படியெல்லாம் மாட்டிக்காதீங்க. மிதுன லக்னமோ, கன்னி லக்னமோ, தனுசு லக்னமோ, மீன லக்னமோ போகுதுன்னா உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆசை காட்டுவாங்க, அதெல்லாம் அகப்பட்டுடாதீங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாகவே சொல்லிட முடியுது இல்லையா? கண்டிப்பாக.